ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு சொரக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றின பார்த்துக்கு கடுகு ஜீரகம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு ஜீரகம் போட்டால் பார்த்துக்கு வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகா போட்டால் பார்த்துக்கு தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிறது வாங்க பார்க்கலாம். வதங்கின பிறகு சொரக்காய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் கூட பூண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்ட பிறகு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன சீக்ரெட்னா பாசிப்பருப்பை வேக வைக்காமலே அப்படியே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றின பிறகு கொதிச்சா வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் போய் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். இன்னும் கொதிக்கல ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சா வாங்க பார்க்கலாம். 3 விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 வச்சா வாங்க பார்க்கலாம். இப்போ கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சா நீங்களே பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.